மா இப்போ என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? அடியப்போ என்னால அந்த பன்னெல்லாம் சாப்பிட முடியல, கொஞ்சோண்டு சமைச்சிக்கிறேன். பாத்தீங்களா, ஒரு நாள் கூட முழுசா முடியல, அதுக்குள்ளேயே உங்களால வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, சமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் சொல்ற டயட் ஃபுட்டா சமைங்க. டயட் ஃபுட்டா? என்னம்மா ஸ்மெல் இப்படி வருது? நீ சொன்ன தானடி போட்டேன். அது இதுல போட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம்ல அதான் மிஸ் ஆயிடுச்சு போல. பாரு எவ்வளவு வெஜிடபிள்ஸ் வேஸ்டா போச்சு. கொடுங்க, என்கிட்டயே கொடுங்க. ஏன்னா என்ன பார்த்தா தானே உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுது. எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுங்க சார். ஒன்னும் வேஸ்டா போல, இத கொடுங்க. எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுக்குறாங்க. அப்பா என்னம்மா? இந்தாங்க. என்னம்மா இது? எடுத்துக்கோங்கப்பா. என்னது இது? அம்மா கலர் ஆக்கிறதுக்காக யூடியூப்ல பார்த்து என்னவோ ஸ்பெஷலா சமைச்சாங்களா, அதை நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. எனக்கா? ம் எனக்காகவா? உங்களுக்காக தான்ப்பா. இந்த வீட்டுக்காக வேலை செஞ்சு எப்படி கருத்து போயிருக்கீங்க. நீங்க தான்ப்பா இதை சாப்பிடணும். சரிம்மா, சாப்பிட்றேம்மா. என்னம்மா ரொம்ப கேவலமா இருக்கே. அம்மா செஞ்சது இப்படி இல்லாம வேற எப்படிப்பா இருக்கும்? ஆமா, அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். சாப்பிட்றேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்கப்பா, அப்பதான் கலர் ஆயிடுவீங்க. சாப்பிட்றேம்மா, காலி பண்றேன், கலர் ஆவறேன். ஓகே. ஆஹா, பொண்ணுக்கு நம்ம மேல எவ்வளோ பாசம். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். டயலாக் கூட ரைட் வச்சிருவான. ஜெயஸ்ரீ, செமையா இருந்துச்சு போ. என்னது? நீ ஏதோ செமையா ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருந்தியாமே, ஆழி அன்பா எனக்கு எடுத்து வந்து கொடுத்தா. சாப்பிட்டுட்டேன். காலைல பாரு, சும்மா அப்படியே கமலஹாசன் மாதிரி கலரா இருப்பேன். எஸ். அத நீ சாப்பிட்டியா? ஏய், நானே செஞ்சு வச்ச டிஷ் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இவ்ளோ வெஜிடபிள்ஸ் என்ன பண்றது? சரி, அது குப்பையில போட்டுறலாம் தான் நான் ஆழியா கிட்ட கொடுத்தேன். உனக்கு கொடுத்துட்டாளா? என்ன சொன்ன? கமலஹாசன் மாதிரி கலர் ஆக போறியா? வயிறு ஏதாவது கலக்குதா பாரு. ஆபீஸ்லயாச்சும் என்ன பைத்தியம்னு சொன்னானுங்க, இந்த குடும்பத்துல என்ன பைத்தியமாவே ஆக்கிட்டாங்களே. எது கொடுத்தாலும் தின்ற வேண்டியது. வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சே. அம்மா, டயட்ல இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. மா, பகல்ல தூங்க கூடாது. மா, காலையில சீக்கிரமா எழுஞ்சிக்கணும். மா, சுகர் யூஸ் பண்ண கூடாது. மா, சால்ட்டும் சாப்பிட கூடாது. ரைஸா சாப்பிட கூடாது. என்ன இப்ப குழம்பு ஊத்த கூடாதா? இல்ல, சீரியல் பார்க்க கூடாது. சீரியல் ஏண்டி பார்க்க கூடாது? இதுல மட்டும் क्वेश्चन கேட்காதீங்க, சொல்றத மட்டும் செய்யுங்க. கடுப்பு ஏத்துறாங்க.